ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பற்றி ஜெனுனான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண நினச்சாலும் சரி, என்னோடய நம்பரை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான கைடன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டென்ட் ஷேரிங், கண்டென்ட் ரிவ்யூ, மீடியா பூஸ்டர், இதெல்லாம் ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகணுமா? இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரிஜெக்ட் ஆகாமல் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஓகேவா? அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கண்டென்ட் ஷேரிங்கை நம்ம எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜுக்கு போங்க. இப்போ கண்டென்ட் ஷேரிங் இருக்குதுல்ல, அதை டச் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ சார் ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், இங்கே சார் ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களோட அப்ளைனை கேளுங்க. அப்படி தெரியலையா, இந்த வீடியோவையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு அதை செய்யுங்க. ஓகேவா? இப்போ ப்ராடக்ட்டுங்க லிங்க்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ப்ராடக்டோட நேம் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்டை அழகாக நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டிங்களா? இங்கே பாருங்கள், அழகாக காப்பி பண்ணிக்கணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கிட்டு அப்புறமேலு இதையும் அழகாக காப்பி பண்ணிக்கணும். இங்கே பைமோடு இது கொடுத்துருக்காங்கல்ல, டவுன்லோட் த பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கூகுள் ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர், இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி தான், அழகாக நீங்கள் டைப் பண்ணாலும் சரி தான். ஓகேவா? ஆனால் நான் என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு அலைன்மெண்ட்டாக அழகாக இருக்கும்போது உங்களுக்கு அழகாக தெரியும். ஓகேவா? எந்த அளவு ப்ரெசன்டேஷனை சூப்பராக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபுல் அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஓகேவா? இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் இங்கே பாருங்கள், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு காப்பின்னு இருக்குல்ல, இதை டச் பண்ணுங்கள். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எல்லாருமே இந்த 5 ஹெட்டிங் கொடுத்து ஹேஷ்டாக் கொடுத்துருக்காங்கள, அதை ஃபுல்லாக காப்பி பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபுல்லாக காப்பி பண்ணுவீங்க. இப்படி வச்சு அழகாக எல்லாமே காப்பி பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஓகேவா? இதை ஒன்றா காப்பி பண்ணி வச்சுக்குங்க. ஒன்றா காப்பி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை காப்பி பண்ணி வச்சுக்குங்க. அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே டைப் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவேன்னா, காப்பி பண்ணி அழகாக பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுதான் அடுத்த டிப்ஸ். என்ன அப்படின்னா, இங்கே ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சமயம் இந்த கிட்கேட் ப்ராடக்ட்லேயே 100 கிராம் 50 கிராம்னு அந்த கிராம் வைஸ் அங்கே இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக நீங்கள் என்ன கிராமுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, நான் எப்படி அங்கேருந்து பைமோட்லேருந்து ப்ராடக்டை சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைமோட் ஆப்புக்குள்ளார வந்துட்டோம். ஓகேவா? இப்போ அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், எல்லாமே காப்பி பண்ணது இங்கே இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ணுங்கள். ஓகேவா? டச் பண்ணிவிட்டு இதை டச் பண்ணுங்கள். ஓகேவா? டச் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ஒவ்வொரு சமயம் என்ன பண்ணுவீங்க, இதை மட்டும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணக்கூடாது. ஓகேவா? இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணக்கூடாது. ஃபுல்லாக நம்ம இதை டச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதை டச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஓகேவா? எனக்கு இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. நான் அப்புறமேல் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த ஒரு டிப்ஸு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நேற்று உள்ள டாஸ்க்கு. ஓகேவா? ரின் கொடுத்துருக்காங்களே, இந்த இது ப்ராடக்டோட நேமை போட்டுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராடக்டோட நேம் இருக்கணும். ஓகேவா? அப்புறமேலு அதை பற்றி கொஞ்சம் 2-3 இது அவங்களுக்கே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமேலு
நீங்கள் உங்களுக்கான ஓன் வேர்டு கொடுக்கணும்ல. சரியா? இது ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னா, ஓன் வேர்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? இந்த கொட்டேஷனுக்குள்ளார நீங்கள் கொடுத்துக்குங்க. இது மாதிரி கொட்டேஷனுக்குள்ளார கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு பார்த்து ஓ சூப்பராக இருக்கே அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாமல் இது நம்மளுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அப்புறமேல என்ன பண்ணுறீங்க, அந்த காப்பி பண்ணிங்கள்ல டவுன்லோட் த பைமோடு அப்ளிகேஷன், அதை வந்து அழகாக இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணாலும் சரி. ஓகேவா? நீங்கள் அழகாக பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக இருக்கும். ஓகேவா? அப்புறமேலு இங்கே பாருங்கள், நான் வந்து 1 by 1 நான் வந்து அந்த ஹேஷ்டாக் போட்டதை நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேஸ்ட் பண்ணும்போது இங்கே கேப் விட்டுருங்க. ஓகேவா? இங்கே ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கேப் இல்லையா, நல்லா ஒரு 2 தடவை வந்து நீங்கள் கேப்பு விட்டு பண்ணிடுங்க. உங்களுக்கு சூப்பராக வந்து கேப்பு வந்துடும். இது மாதிரி கேப்பு விட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த ப்ளூ கலரில் ஆகும். ப்ளூ கலரில் ஆகலை அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேவா? இதை வந்து கண்டென்ட் ஷேரிங்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டு வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்த ரெண்டாவது டாஸ்க் என்ன அப்படின்னா கண்டென்ட் ரிவ்யூ. ஓகேவா? இதை வந்து கண்டென்ட் ரிவ்யூவை எப்படி வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து டச் பண்ணுங்கள். கண்டென்ட் ரிவ்யூவை டச் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்டோட நேம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. கண்டென்ட் ரிவ்யூவர் அதுக்கும் வந்து சார் வந்து ஆடியோ வந்து வீடியோ கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணுறது. இப்போ வாங்க, இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நல்லா அழகாக காப்பி பண்ணிக்கோங்க. அழகாக காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் நிவ்யா ப்ராடக்ட்டு கொடுத்துருக்காங்க. நிவ்யா சாஃப்ட்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, நிவ்யா சாஃப்ட் அப்படிங்கிறத வந்து இந்த கிராம கணக்கை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க. கிராம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 25 மில்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சமயம் நிவ்யாவில் வந்து இது சூப்பரான ப்ராடக்ட். இது நிவ்யாவில் வந்து 100 கிராம் இருக்கும், 50 கிராம் இருக்கும். ஓகேவா? இது மாதிரி கிராம் கணக்கில் வந்து டிஃபர் ஆகும். அதனால என்ன கிராம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. இதை வந்து காப்பி பண்ணிக்கிட்டீங்கல்ல, நம்ம வந்து போய் நம்ம வந்து பை மோடில் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பை மோட் ஆப்புக்குள்ளார வந்திருக்கிறோம். ஓகேவா? நிவ்யா ப்ராடக்டை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நிவ்யா நான் சொன்னேன்ல நிவ்யா ப்ராடக்ட் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம 2-3 ப்ராடக்ட் இருக்கும். நம்ம வந்து கவனமாக செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. இங்கே பாருங்கள், நம்ம என்ன மில்லிகிராம் பார்த்தோம், 25 மில்லிகிராம் தானே பார்த்தோம். இதை வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மில்லிகிராம் இருக்குதோ அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அங்கே செய்ய முடியும். இப்போ வந்து 25 மில்லிகிராம் வந்து நமக்கு 55 ரூபான்னு போட்டிருக்குது. ஒவ்வொரு சமயம் நம்ம வந்து டென்ஷனில் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது, இதுவும் ஒரே மாதிரி இருக்குடா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து மாற்றி நம்ம வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால இந்த மில்லிகிராமை கரெக்டாக பார்த்துக்குங்க. நமக்கான இப்போ ப்ராடக்டான எத்தனை மில்லிகிராமு, 25 மில்லிகிராமு 55 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை வந்து செலக்ட் பண்ணாமல் இதை வந்து செலக்ட் பண்ணி போட்டுறாதீங்க. இந்த மில்லிகிராமை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகேவா? நம்ம வந்து எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதில் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டு வந்து கரெக்டாக சூப்பராக கிரெடிட் ஆகும். ஓகேவா? வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், டாஸ்க் சப்மிஷனுக்கு வந்திருக்கிறோம். இப்போ வந்து கண்டென்ட் ஷேரிங்க்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ வந்து கோட்டு அதை கொடுத்துடலாம். கோட்டு கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிஞ்சு நம்ம கண்டென்ட் ரிவ்யூக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நிவ்யா ப்ராடக்டை பற்றி கேட்டிருக்காங்க.
இதை வந்து நீங்கள் வந்து அழகாக படித்து பாருங்கள். ஓகேவா? படித்து பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்க. இதெல்லாம் எல்லாமே சூப்பராக பண்ணிடுவீங்க. இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. அங்கே வந்து நம்ம வந்து ஐயோ நம்ம என்ன அமௌண்ட் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சமயம் ஞாபகம் இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து ஃபோனில் வந்து இப்படி இப்படி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் தெரியும். இங்கே பாருங்கள், இந்த பேஜ் வருதா? ஓ, எனக்கு பேஜ் வரல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பேஜ் வரும், அதனால நான் சொன்னேன். எனக்கு வந்து பேஜ் வரல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு பேஜ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து 55 ரூபான்னு பார்த்துருக்கோம்னா 25 மில்லிகிராம் வந்து 55 ரூபான்னு பார்த்துருக்கோம். இந்த பேஜ் கிளியர் பண்ணிடாதீங்க. இந்த டாஸ்க் முடிக்கிற வரையும் பேஜை கிளியர் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து குரோம்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அதை கவனமாக பார்த்துட்டு வந்து ஒரு சமயம் மறந்துருக்கும். அதனால நம்ம கவனமாக திருப்பி பார்த்துட்டு வந்து கூட இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பிளாட்ஃபார்மில் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறீங்க, அமேசானா, ஃப்ளிப்கார்ட்டா அப்படிங்கிறதையும் கவனமாக இங்கே வந்து டைப் பண்ணிடுங்க. அப்புறமேலு என்ன ப்ராடக்ட் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகும். இதில் வந்து கண்டென்ட்டு வந்து ரிவ்யூவில் வந்து ஒன்றுமே இல்லை. அந்த ப்ராடக்டோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். 1வது டிப்ஸு. 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த மில்லிகிராம் நான் சொன்னேன்ல, அந்த மில்லிகிராமை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். 2-3 ப்ராடக்ட் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததில் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததில் வந்து மீடியா பூஸ்டர் எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டாக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் வந்து மீடியா பூஸ்டருக்கு நம்ம வந்து எப்படி பண்ணணும், நம்ம வந்து இந்த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லித்தரேன். அதையும் ஃபாலோ பண்ணிங்க. டிப்ஸ்லாம் இங்கே பாருங்கள். மீடியா பூஸ்டரை டச் பண்ணுங்கள். இப்போ வந்து சார் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், சார் கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அதை கண்டிப்பாக இதை பார்த்தாவே 99% நம்ம வந்து நல்லா பண்ணிடலாம். இப்போ வந்து இதை பார்த்துக்குங்க. 99% 100% இதை பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு தான் நாங்கள் கொடுக்குற வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா என்ன வந்து சேனல் நேம் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? RTJ003ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து அழகாக காப்பி பண்ணுங்கள். இதை அழகாக காப்பி பண்ணுறீங்களா? காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பண்ணிவிட்டு இங்கே என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன தம்ப்லைன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமேலு ஃப்ரீ ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னு அட்மிஷன் 2026 அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதையும் வந்து இந்த ஹெட்டிங்கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமேலு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து இங்கே சார் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நான் அழகாக காப்பி பண்ணுங்கள். இப்படி காப்பி பண்ணிவிட்டு நம்ம யூடியூப்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்ச் பட்டனில் போய் சர்ச் பண்ணலாம். என்ன வந்து நம்ம என்ன சேனலை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன்ல, இங்கே பாருங்கள். அதை வந்து இங்கே என்ன சேனல் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இதை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். என்ன சேனல் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறீங்களா, இந்த சேனல் தானே நம்ம பார்த்தோம். ஓகேவா? இந்த சேனல் பார்த்தோம்ல, அந்த சேனல் வந்துருச்சு. இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், அந்த என்ன வீடியோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னு வீடியோ கொடுத்துருக்காங்க. இதை டச் பண்ணி பாருங்கள். என்ன டிப்ஸ் அப்படின்னா, ஃபுல்லாக வீடியோவை பார்க்கணும். ஓகேவா? ஃபுல்லாக வீடியோவை பார்க்காம நம்ம வந்து அந்த லிங்கை சப்மிட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக வீடியோ பார்த்தா மட்டும்தான் வந்து நம்ம வந்து நினப்போம் ஒன்று யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு. கண்டிப்பாக வந்து எஸ்பிஓ வந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக வீடியோவை பார்த்துருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒரு சமயம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சேனலை எடுத்துருவோம்.
சேனலை எடுத்துருவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து வீடியோவே எதுவுமே இல்லாமல் இருக்கும் இந்த இடத்துல. அதுக்கு அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த சேனலை என்ன சேனல் அப்படிங்கிறத எடுத்துருங்க. அப்புறமேலு இங்கே வீடியோஸ் அப்படிங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஓகேவா? இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே கிரெடிட் ஆகும். எஸ்பிஓவில் வேலை அப்படிங்கிறது வந்து மிக மிக ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் வந்து அதை வந்து கன்சிஸ்டன்சியாக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாருமே கவனமாக பண்ணுங்கள். ரிஜெக்ட் ஆகாமல் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் தெரியாமல் இருப்பாங்க, அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.